லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கு. அது என்ன மூவின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க ஒரு மூவினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தளபதி அவர்களோட கடைசி படம் 69வது படத்துக்கு மேலே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னா, எல்சியோ லியோல நடிச்சிட்டாரு, அப்ப இதோட என் பார்ட்ல அவர் இருக்கணும் தானே. எல்சியோ அப்படின்னா லோகேட் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், இதுல எல்லா ஆக்டர்ஸும் இணையிற மாதிரி லாஸ்ட் பார்ட்டாவது இருக்கும், இல்ல கேமியோ பண்ற மாதிரியாவது இருக்குமே, இவர் பண்ண மாட்டாரா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா அஃபிஷியலா இவர் அரசு பணியில போறதுனால 69வது படம் தான் மோஸ்ட் லீடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த 69வது படம் யார் பண்ண போறா? தளபதி அவர்களை வச்சு எடுக்கணும். நிறைய ஆக்டருக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. வெங்கட் பிரபு அவர்களுக்கு பல நாள் ஆசைக்கு அப்புறம் 68வது படத்துலதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சொல்லலாம். இப்ப 69வது படம் யார் எடுப்பா? நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த படத்தை பத்தின அப்டேட்ஸ் தான் வந்தது. வினோத் அவர்கள் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு. அதை தாண்டி தளபதி விஜய் அவர்களோட ஃபீமேல் லீடா யார் பண்ணுவா? இவங்களோட பார்க்கணும். தளபதி விஜய் அவர்களோட நிறைய பேர் பேரா இருக்காங்க. இவங்க சில பேருக்கு த்ரிஷா அவர்களும் தளபதி விஜய் அவர்கள் பேர் பிடிக்கும், சிலருக்கு ஸ்னேகான் விஜய் பேர் பிடிக்கும், சிலருக்கு ஸ்ரேயான் விஜய் பேர் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேன் பேஸ் இருந்தது. இதை தொடர்ந்து இப்போ ரொம்ப அதிகமான ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது சமந்தான் தளபதி விஜய் அவர்கள் தான். கத்தியா இருக்கட்டும், தெரியா இருக்கட்டும், மெர்சலா இருக்கட்டும், தொடர்ந்து 3 படங்கள் பண்ணாங்க. இந்த 3மே ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து 69 ஃபிலிம்லையும் சமந்தா அவர்கள் இணையறாங்க. சமந்தா அவர்களுக்கே தனி ஃபேன் பேஸ். இவங்க 2 பேரோட ஃபேன் பேஸ் சேர்ந்தா செம்ம ஹிட்னே சொல்லலாம். வினோத் அவர்கள் டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க, ஃபீமேல் லீடா சமந்தா பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண? கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அப்ப இந்த படம் கோட்டுக்கு ஆல்ரெடி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த படம் செப்டம்பர்ல வரப்போகுது. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ன்ற ஒர்க்ல நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி விஎஃப்எக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் போட்டிருக்காங்க. சாங் வைஸுமே ஒன்னொன்னா இதுவாயிட்டு இருக்கு. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ், மோஷன் போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ட்ரெய்லருக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்றோன்னே சொல்லலாம். செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், இந்த படம் அப்புறம் கண்டிப்பா இது ஹிட் ஆகும் தெரியும். இந்த படத்தோட ஹிட்டை திறந்து அக்டோபர்லயே தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்தை ஆரம்பிக்க போறாரு. வினோத் அவர்கள் டைரக்ஷன்ல வரப்போகுது. இந்த படத்துக்கு நான் டைட்டில் இன்னும் ரிவீல் ஆகல. இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. தளபதி 69 படத்துல யார் யார் இருக்கணும், என்னென்ன நடக்க போகுது, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்